ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. வெபினார் டீட்டெயில்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக, அதாவது என்னுடைய எப்படி இருக்கும் வெபினார் 45 நாள் கிளாஸு, ஓகே அதெல்லாம் ரைட்டு, ரெக்கார்டபிள் வீடியோ எல்லாம் ஓகே. ஃபீஸ் டீட்டெயில்ஸு சார் அப்படின்னு கேட்டிங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். அது ஒன்லி எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஸ்பீட் ஜேர்னி கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன சார் கவர் பண்ணுவீங்க, எப்படி கவர் பண்ணுவீங்க, எல்லா டீட்டெயிலும் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோவாக போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுவீங்க. சரி, அதனால் வீடியோவை திரும்ப போடலாம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே வெபினார் டீட்டெயில்ஸ்னு இருக்குது, போட்டிருக்கேன். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ஸ்ட்ரிக்ட்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல மேலே போகும், ஏன் மேலே போகும், எது வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த காரணத்துக்காக இருக்குது, ஏன் செல்லர் இப்படி ட்ராப் ஆகிறாங்க, பையர் இப்படி ட்ராப் ஆகிறாங்க, எங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த லைவ் மார்க்கெட்டில் வித் எக்ஸாம்பிளோட சொன்னால் நாலேஜ் கெயின்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, இப்போ இங்கே எப்படி செல்லர் ட்ராப் ஆனாங்க, எப்படி மேலே போனாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். முன்னாடியே ரெடியாக இருந்தால் தான் எல்லா பிளானும் பண்ண முடியும். நம்ம போனதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஒரு எதுவும் டிசிஷனை இன்ஸ்டண்ட்டாக எடுக்க முடியாது. ஒரு ப்ரீ பிளான் பண்ணி எடுக்கணும். இதை ஃபுல்லாக எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள் ஸ்டாப் லாஸஸே பார்த்தீங்கன்னா 50,000, 60,000 லாஸு, 1 லட்சம் லாஸு, 2 லட்சம் லாஸ் அப்படின்வாங்க. ஆனால் கற்றுக்கணும் அப்படின்னா ஐயோ இவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணுமா, இவ்வளோ நம்மகிட்ட காசு கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் காசு லாஸ் பண்ணுறது மட்டும் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் லாஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுங்க. இந்த டிப்ஸு கால்ஸுக்கு பின்னாடி நீங்கள் 25,000, 50,000, 1 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நாலேஜுக்காக சின்ன அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது. நீங்கள் என்கிட்ட தான் நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணணும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கன்னா போய் அட்டன் பண்ணுங்கள், நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கேதர் பண்ண உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய புது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதில் பிரேக் அவுட் ஆனால் இந்த 46,000 ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சிம்பிள் லாஜிக் தான், வேறு எதுவும் கிடையாதுல. இங்கே எப்படி ட்ராப் ஆவாங்க, இந்த ட்ராப்பை ஐடென்டிஃபை பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஈஸியாக கெயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். என்னோடய வெபினார் எப்படி இருக்குன்னு. இப்போது மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா, புதுசாக வரவங்க பார்த்திங்கன்னா, ஒரு கேண்டில் என்ன கேண்டில் எப்படி உருவாகுது, அந்த கேண்டில்னால் என்ன, அந்த கேண்டில் எப்படி நடக்குது, அந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, சம் பேசிக்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் செய்யப்படும். ஏன்னா ஒரு சில சொல்லுவேன், சார் நான் 5 வருஷமாக இருக்கேன், நான் 10 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 5 வருஷமாக 10 வருஷமாக இருந்தால் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விதம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஸோ நான் என்னோட ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக போகும் உங்களுக்கு. அதான் 45 டேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 10 டேஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றுமே சிம்பிளாக இருக்காமல் தெரியும். ஆனால் பாவம் புதுசாக வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கேதர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம், அந்த 45 டேஸ்க்கு அப்புறம் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. இப்போ புதுசாக வந்தவங்களும் சரி, இந்த 5 வருஷம் 10 வருஷமாக இருந்தாங்களா, அவங்கள 45 டேஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, ஓகே ப்ரைஸ் நம்ம இந்த ரேஞ்சில் போகுது, இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், இதெல்லாம் இப்படி அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கும். ஆனால் பியூர்லி உங்களுக்கு நாலேஜ் மட்டும் கன்ஃபார்மாக கிடச்சிடும். ஓகே, உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணால் தேவைப்பட்டால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேண்டில்னால் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ட்ரெண்டுனா என்ன, அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, இந்த ப்ரைஸ் அது போதில்லையா, அது வீக்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ராங் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரீடெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரைஸ் எது வரலும் போகும் எப்படி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக கவர் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் MCXயில் யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி நீங்கள் எந்த மார்க்கெட்டில் US மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ, எதில் வேணால் நீங்கள் சார்ட் ரீடிங் எங்கெங்கெல்லாம் போது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெக்கார்டபிள் கண்டென்ட்டாக வரும். மெயின் விஷயம் என்னென்னா ரெக்கார்டபிள் கண்டென்ட்டாக வரும் எல்லாம். சரி, ரெக்கார்டபிள் கண்டென்ட்னா என்ன சார், அதனால் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இப்போது ஸ்கூலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஒரு 5 சப்ஜெக்ட் புக்ஸ் வாங்கி, ஒரு நோட் புக்ஸு, பென்சில்லாம் வாங்கி நம்ம நம்ம பையனை அட்மிஷன் பண்ணுறோம். இப்போது இந்த 5 புக்ஸை பார்த்து அவ்வளோதானா, அந்த 5 புக்ஸை இந்த ஒரு வருஷம் பாஸ் பண்ண முடியுமா அந்த எண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 புக்ஸை கிளாஸ் எடுக்கிறது டீச்சர்ஸ் வருவாங்க. அப்போது தான் நீங்கள் அந்த ஒரு 365 நாள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாமில் ஃபெயிலாக பாஸான்னு டிசைட் பண்ண முடியுமே தவிர, வெறும் புக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு 5 சப்ஜெக்ட்டு நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு அந்த 8 கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அது ஒரு சப்ஜெக்ட் புக்ஸ் மாதிரி. அதை நீங்கள் எக்ஸாம்பிள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண தான் உங்களுக்கு அது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன வருது, நம்ம என்ன தப்பு பண்ணணும், என்ன சரி பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் என்ன சரிப்படுத்திக்கலாம் இப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ண முடியும்.
ஸோ அதனால தான் வந்து அந்த ரெக்கார்டபிள் கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். இன்னொரு ரீசன் இருக்குது ரெக்கார்டபிள் கண்டென்ட்டாக கொடுத்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே டேயில் வந்து ஒரு இருக்குது. சில பேர் வந்து யூஎஸ் மார்க்கெட் நைட்டில் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கு டே ஷிஃப்ட் இருக்கும், இல்லை நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவிலே கூட டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. சார் நான் டேயில் பிஸியாக பண்ணுவாங்க, நான் நைட்டில் பிஸியாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் டைம் செட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் ரெக்கார்டபிள் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு 1-to-1 செஷன் ஒரு விஷயத்தை வச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1-to-1 செஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் என்கிட்ட டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த டைம் தான் வரணும், அந்த டைம் தான் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் செட் ஆகாதுன்றது காரணத்தால் ரெக்கார்டபிள் கண்டென்ட்டை வச்சு 1-to-1 செஷன் வச்சு 1-to-1 செஷன் என்ன, அவங்களுக்கு எப்பப்போ டவுட் கிளியரோ ஒரு வீக்லி ஒன்ஸ், ஒரு 10 days ஒன்ஸ், அப்போது அவங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக இந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே சரி ஃப்ரெண்ட், இப்போ புரிஞ்சுக்க நம்புகிறேன் இந்த வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்றது. மேலும் இன்னும் தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.